அத்தியாயம் 48. கலிபோர்னியாவிலுள்ள என்சினிடஸில். ஐயா, உங்களுக்கு ஓர் ஆச்சரியம். நீங்கள் இங்கில்லாமல் வெளிநாட்டிற்கு சென்றிருந்த பொழுது நாங்கள் இந்த என்சினிடஸ் ஆசிரமத்தை கட்ட செய்தோம். இது தங்களுக்கு நல்வரவு பரிசு. திரு லின், சகோதரி ஞானமாதா, துர்காமா, இன்னும் சில பக்தர்கள் சிரித்த முகத்துடன் என்னை ஒரு வாயில் வழியாகவும் மர நிழல்கள் அடர்ந்த வழியேயும் இட்டுச் சென்றனர். நீலக்கடலை நோக்கியவாறு ஒரு பெரிய வெண்ணிற கப்பலைப் போன்ற ஒரு கட்டிடம் எழும்பியிருப்பதை நான் கண்டேன். முதலில் பேச நாவே எழாமல், பிறகு ஆஹா ஓஹோக்களுடன், கடைசியாக ஆனந்தத்தையும் நன்றியையும் தெரிவிக்க போதுமான வார்த்தைகள் இன்றி நான் அந்த ஆசிரமத்தை பரிசீலித்தேன். 16 அசாதாரணமான பெரிய அறைகள், ஒவ்வொன்றும் அழகாக நிர்மாணிக்கப்பட்டவை. கம்பீரமான மத்திய கூடம், மிக பெரிய கூரை வரை உயர்ந்த ஜன்னல்களுடன் புல்தரை, கடல், ஆகாயம் இவைகளை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் இணைந்து மரகதம், பல நிறங்கள் கொண்ட ரத்தினம் மற்றும் நீல கற்களின் சேர்ந்திசை நாதமாகியது. அக்கூடத்தில் காணப்படும் மிக பெரிய கணப்பின் மேல் கிறிஸ்து, பாபாஜி, லாகிரி மகாசயர் மற்றும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இவர்களின் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. அவர்கள் அமைதியான இம்மேலை நாட்டு ஆசிரமத்திற்கு தங்களது ஆசிகளை வழங்குவது போல் எனக்கு தோன்றியது. அக்கூடத்திற்கு நேர் கீழே அக்கூடம் அமைந்த சரிவினுள்ளே கட்டப்பட்ட 2 தியான குகைகள் எல்லையற்ற வானத்தையும் கடலையும் நோக்கிய வண்ணம் இருந்தன. மைதானத்தில் சூரிய குளியலுக்கான மறைவான இடங்கள், அமைதியான மரத்தடிகளுக்கு இட்டுச் செல்லும் கற்கள் பதித்த பாதைகள், ரோஜா தோட்டங்கள், யூகலிப்டஸ் தோப்பு ஒன்று, ஒரு பழத்தோட்டம் முதலானவை காணப்பட்டன. நல்லதும் வீரம் பொருந்தியதுமான மகான்களின் ஆத்மாக்கள் இங்கு வரட்டும். அவர்கள் மண்ணுலகளவு நிறைந்தும் விண்ணுலகளவு உயர்ந்தும் உள்ள அவர்களது ஆசி பொருந்திய பரிசுகளின் நலந்தரும் நற்குணங்களை அருளி நம்முடன் கைகோர்த்து செல்லட்டும் என்ற ஜென் அவஸ்தாவின் வசிக்கும் இடத்திற்கான ஒரு பிரார்த்தனை ஆசிரம கதவுகளில் ஒன்றின் மேல் தொங்கவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியா என்சினிடஸில் உள்ள அந்த பெரிய பண்ணையானது ஜனவரி 1932 உபதேசம் பெற்றதிலிருந்து விசுவாசமாக இருந்து வரும் கிரியா யோகி திரு ஜேம்ஸ் ஜே லின் அவர்கள் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு அளித்த அன்பளிப்பாகும். முடிவற்ற பொறுப்புகளை உடைய, எண்ணெய் சம்பந்தப்பட்ட பெரிய நிறுவனங்களின் தலைவராகவும், உலகத்திலேயே மிகப்பெரிய பரஸ்பர நெருப்பு காப்பீட்டு பரிமாற்றம் எனும் ரெசிப்ரோக்கல் ஃபயர் இன்சூரன்ஸ் எக்ஸ்சேஞ்சின் தலைவராகவும் ஓர் அமெரிக்க தொழிலதிபராகவும் இருந்தாலும் திரு லின் தினமும் நீண்ட ஆழ்ந்த கிரியாயோக தியானத்திற்கு நேரம் காண்கிறார். இவ்வாறு ஒரு சமநிலை பெற்ற வாழ்க்கை நடத்துவதினால் அவர் சமாதியில் அசைக்க முடியாத அமைதியை அடைந்துள்ளார். இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் நான் தங்கியிருந்தபோது ஜூன் 1935 அக்டோபர் 1936 வரை திரு லின் என்சினிடஸில் ஆசிரமம் கட்டி வரும் விஷயம் எனக்கு எட்டாமல் இருக்க, என்னுடன் கலிபோர்னியாவில் கடிதத் தொடர்பு வைத்திருந்தவர்களை அன்புடன் தடுத்துவிட்டார். ஆச்சரியம், ஆனந்தம். அமெரிக்காவில் என் தொடக்க வருடங்களில் ஒரு சிறிய கடற்கரையோர ஆசிரமத்திற்காக இடம் வேண்டி கலிபோர்னியா கடற்கரையோரத்தில் தேடி அலைந்தேன். நான் ஒரு தகுதியான இடத்தை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் ஏதாவதொரு தடை தவறாமல் ஏற்பட்டு எனக்கு இடையூறு அளித்தவாறிருந்தது. இப்பொழுது என்சினிடஸில் சூரிய ஒளி நிறைந்த அந்நிலப்பரப்பை நோக்கும் பொழுது, வெகுகாலத்திற்கு முன்பு ஸ்ரீ யுக்தேஸ்வர் முன்னறிவிப்பாக கூறிய கடற்கரை அருகில் ஓர் ஏகாந்தமான இடம் என்ற வாக்கு பலித்ததை பணிவுடன் உணர்ந்தேன். சில மாதங்கள் சென்ற பின்னர் 1937 ஈஸ்டர் பண்டிகையின் பொழுது பின்னால் நடைபெறப்போகும் அநேக ஈஸ்டர் சூரியோதய பிரார்த்தனைகளின் முன்னோடியாக புது ஆசிரமத்தின் புல்வெளியில் இம்முதல் சூரியோதய பிரார்த்தனையை நான் தொடங்கினேன். குழந்தை இயேசுவிற்கு கீழ்த்திசையிலிருந்து காணிக்கைகளை கொண்டு வந்தவர்களான
புராதன மகான்களைப் போல் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பக்தி கலந்த வியப்புடன் அத்தினசரி அதிசயத்தை கண்டவாறிருந்தனர். அது கீழ்வானில் எழும் சூரியோதய நிகழ்ச்சி. அதன் பவித்திரமான புகழை ஒலித்தவாறு மேற்கே பசிபிக் சமுத்திரம், தூரத்தே ஒரு சிறு வெண்ணிற ஓடம் மற்றும் வானில் தனியே பறக்கும் ஒற்றை கடற்பறவை. கிறிஸ்துவே, நீவீர் உதித்து விட்டீர். இளஞ்சூரியனுடன் மட்டுமின்றி பிரம்மத்தின் முடிவற்ற விடியலில் உதயமாகிவிட்டீர். அநேக மகிழ்ச்சிகரமான மாதங்கள் சென்றன. என்சினிட்டிஸின் பரிபூரண அழகிய சூழ்நிலையில் நான் வெகுகாலமாக திட்டமிட்டிருந்த காஸ்மிக் சாண்ட்ஸ் எனும் பிரபஞ்ச கீதங்கள் எழுதும் பணியை செய்து முடித்தேன். நான் அநேக இந்திய கீதங்களுக்கு ஆங்கில வார்த்தைகளும் மேற்கத்திய இசையில் ஸ்வர தாள அமைப்புகளும் கொடுத்தேன். அதில் அடங்கியவை சங்கரருடைய கீதமான பிறப்புமில்லை இறப்புமில்லை, சமஸ்கிருத மொழியிலுள்ள பிரம்மாவிற்கு தோத்திரம், தாகூரின் யார் உளார் என் கோயிலில் மற்றும் பல என் சொந்த தொகுப்புகள். நான் என்றும் உன்னுடையவன், என் கனவிற்கப்பாற்பட்ட தேசத்தில் என் ஆத்ம அழைப்பை உனக்கு விடுக்கிறேன், வா என் ஆத்ம கீதத்தை கேள் மற்றும் அமைதி கோயிலில் என்பவையாகும். அப்பாடல் புத்தகத்தின் முன்னுரையில் கீழை நாடுகளின் கீதங்களுக்கு மேலை நாட்டவரின் பிரதிபலிப்பை பற்றிய என் நினைவில் நிற்கும் முதல் அனுபவத்தை குறித்துள்ளேன். அந்த சம்பவமானது 1926 ஏப்ரல் 18 நாள் நியூயார்க்கில் உள்ள கார்னகி அரங்கத்தில் நடந்த பொது சொற்பொழிவு நிகழ்ச்சியாகும். ஏப்ரல் 17 நாள் திரு ஆல்வின் ஹன்சிகர் என்ற ஒரு அமெரிக்க மாணவரிடம் நான் சபையினரை புராதன இந்து கீதமாகிய ஏ அழகிறைவா, ஓ காட் பியூட்டிஃபுல் என்ற பாடலை பாடும்படி கேட்க திட்டமிட்டிருக்கிறேன் என்று கூறினேன். திரு ஹன்சிகர் கீழை நாட்டு பாடல்களை அமெரிக்கர்கள் சுலபமாக புரிந்து கொள்வது சிரமம் என்று மறுத்து கூறினார். இசையானது உலக மொழி என நான் பதிலளித்தேன். இந்த உன்னத பாடலிலுள்ள ஆத்மாவின் அவாவை அமெரிக்கர்கள் உணரத் தவறமாட்டார்கள். மறுநாள் இரவு ஏ அழகிறைவா என்ற பக்தி இசை 3000 குரல்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளிப்பட்டது. அருமை நியூயார்க் மக்களே, சலிப்படைய வேண்டாம். உங்கள் இதயங்கள் எளிய ஆனந்த கீதத்தில் திளைத்து வானளாவின. அன்று மாலை இறைவனின் அருள் நாமத்தை அன்புடன் இசைத்த பக்தர்களிடையே தெய்வீக குணப்படுத்துதல் நிகழ்ந்தது. 1941 நான் பாஸ்டனில் உள்ள செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் SRF மையத்திற்கு விஜயம் செய்தேன். பாஸ்டன் மையத்தின் தலைவரான டாக்டர் MW லூயிஸ் புன்முறுவலித்தபடி, ஐயா, நீங்கள் அமெரிக்காவிலிருந்த ஆரம்ப வருடங்களில் இந்நகரில் குளியலறை கூட இல்லாத ஒற்றை அறையில் தங்கியிருந்தீர்கள். பாஸ்டன் நகரானது சில ஆடம்பர வாழ்விடங்களைக் கொண்ட பெருமை பெற்றுள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் அவா என்றார். கலிபோர்னியாவில் செயல்கள் நிறைந்த வருடங்கள் ஆனந்தமாக கழிந்தன. செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் குடியிருப்பு ஒன்று 1937 என்சினிட்டிஸில் நிறுவப்பட்டது. குடியிருப்பின் அநேக செயல்பாடுகள் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் கொள்கைகளுக்கு ஏற்ப சீடர்களுக்கு பல்முனை பயிற்சிகளை அளிக்கின்றன. என்சினிட்டஸ் மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் மையங்களில் வசிப்பவர்களின் உபயோகத்திற்காக பழங்களும் காய்கறிகளும் விளைவிக்கப்படுகின்றன. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணியிருக்கிறார். உலக சகோதரத்துவம் என்பது மிகப்பெரிய பதம். ஆனால் மனிதன் உலகத்தின் குடிமகன் என்ற முறையில் தன்னை கருதி தன் அனுதாபங்களை விரிவுபடுத்த வேண்டும். எவன் ஒருவன் இது என் அமெரிக்கா, என் இந்தியா, என் பிலிப்பைன்ஸ், என் ஐரோப்பா, என் ஆப்பிரிக்கா என்பது போன்ற முறையில் உண்மையாக புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு பலனுள்ளதும் ஆனந்தமானதுமான வாழ்க்கைக்கான வாய்ப்பிற்கு குறைவே இல்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் இந்திய மண்ணைத் தவிர வேறு எங்குமே வசித்ததில்லை எனினும் அவர் இந்த சகோதரத்துவத்தின் உண்மையை அறிந்திருந்தார். உலகம் எனது தாயகம்.